பொண்ணு என்கிட்ட எப்பவுமே வந்து நிற்கும் வாசல்ல, கையெழுத்து போடுங்க, நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் கையில் கையெழுத்து போடுங்க. ஏன் பிடிக்கும் என்ன உனக்கு? நீங்கள் சொல்லி பல விஷயங்கள் நான் சாதிச்சிருக்கேன்ல. நான் வந்து உங்ககிட்ட கையெழுத்து போடுற அளவுக்கு நீ வந்து நில்லு, அதுதான் நீ எனக்கு தருகின்ற பதிலே தவிர என் வாசலுக்கு வந்து நிற்பது அல்ல. இட்ஸ் a real motivation. அலன் மாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பையன் இப்படி ஆட்டுறான் தலை. ஏன் அவன் அவ்வளோ தலையாட்டினான் தெரியுமா? அவன் தான் உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன். அவன் கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு நான் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்க, 56 லட்சம் கோடி as per the record. எவ்வளவு? 56 லட்சம் கோடி ரூபாய் வச்சிருக்கிறான் அலன் மாஸ். அவன் கிட்ட ஒரு வார்த்தை ஒருத்தன் கேட்கிறான், அது அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். எத்தனை பேருக்கு அது புரியுதுன்னு தெரியல, புரிஞ்சுக்கோங்க. அவன் சொன்னா, நீங்க ஒரு இலக்கை வைக்கிறீர்கள், அந்த இலக்கை அடைவதற்கு பல நேரங்களில் டவுன் ஆயிடுறோம். எது மோட்டிவேட் பண்ணுது? அந்த இலக்கை அடைவதற்கு உங்களை மோட்டிவேட் பண்றது எது? சல்யூட் ஃபார் அலன் மாஸ்க். அவன் தந்த பதில், நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. இல்லைங்க, நீங்க ஒரு இலக்கு வைக்கிறீங்க, அது இலக்கு வைக்க முடியாதபடிக்கு உங்களை நீங்களே பலவீனமாக உணர்றீங்க. அந்த இலக்கை அடைகிறதுக்கு நீங்கள் எதை மோட்டிவேஷனாக எடுக்கிறீங்க? திரும்பி சொன்னார் அவர், நீங்கள் கேட்பது எனக்கு புரியவில்லை. சரி சார், நீங்களே பதில் சொல்லுங்கள் சார், நான் இனிமேல் கேட்க மாட்டேன் சார். அதுக்கு அந்த ஆள் தந்த பதில் தான் இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற பதில். இது பர்வீன் சுல்தானா தந்த பதில் அல்ல, அலன் மாஸ் தந்த பதில். அலன் மாஸ் சொன்னார், நான் தானே இலக்கை நிர்ணயிச்சேன், அதை அடைய விடாதபடிக்கு நான் எப்படி எனக்கு தடையாக இருக்க முடியும்? எங்க ஐயா மா ராமலிங்கம் ஒரு கதையை சொல்வார். ஒருத்தன் 3 பேர் சாப்பாடு கட்டிக்கிட்டு வந்து வேலைக்கு பயலுக்கு வந்துட்டு இருந்தாங்களா 10 வருஷமா. ஒரு ஐயாவுடைய கையில் எப்போ பார்த்தாலும் இட்லி இருக்குமா, ஒரு ஐயானுடைய டிஃபன் பாக்ஸில் எப்போ பார்த்தாலும் தயிர் சாதம் இருக்குமா, ஒரு ஐயானுடைய டிஃபன் பாக்ஸில் எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி இருக்குமா. 3 பேரை முடிவு பண்ணிட்டானுங்க, டே வீட்டில் இருக்கிற பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதுவோண்டா, இன்னிலிருந்து 3 நாள் வாய்ப்புடா, இவளுங்க மட்டும் நமக்கு சாப்பாடு மாற்றி கொடுக்கல, நான் 10வது மாடியிலேருந்து குதிக்க போகிறேன்டா. ஒருத்தன் சொன்னா நான் 8வது மாடியிலேருந்து குதிச்சிடறேன்டா, ஒருத்தன் சொன்னா நான் 3வது மாடியிலேருந்து குதிச்சிடறேன்டான்னு. 3வது நாள் பிரித்து பார்த்தா அதே சோறு தான். ஒருத்தன் குடுகுடுன்னு ஏறி போய் 10வது மாடியிலேருந்து குதிச்சிட்டான், ஒருத்தன் குடுகுடுன்னு ஏறி போய் 8வது மாடியிலேருந்து குதிச்சிட்டான், ஒருத்தன் குடுகுடுன்னு ஏறி போய் 3வது மாடியிலேருந்து குதிச்சிட்டான். 3 பேர் பொண்டாட்டிங்களாம் ஐயோ அம்மா நடிச்சுக்கிட்டு ஓடி வருதுங்க. ஐயோயோ இப்படி செத்து போயிடுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் டிஃபன் பாக்ஸாக மாற்றி வச்சிருப்பேனே, ஐயோயோ நான் சாதாரணமாக நினச்சிட்டேனே அழுது. தயிர் சாதமாக அப்படி தான் அழுவுது. இந்த சப்பாத்தி இருக்குதுல்ல, அது டெட் பாடியையே முறைச்சி பார்த்துட்டு நிற்கிது. நீ அழுவலியாமான்னு நர்ஸு கேட்குது. இல்லை இதுங்க ரெண்டும் சொன்னது சரி, ஏன்னா அது அந்த பொண்டாட்டி தான் அதை சோறு சமைச்சு வைக்குதுங்க. இந்த ஆள் 10 வருஷமாக சப்பாத்தியை அவன் தானே போட்டுட்டு போகிறான். நம்ம இலக்கை நாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நம்மை அதை அடைய விடாமல் நாமே தடையாக இருக்கணும். நம்மளை என்ன பண்ணலாம்? 10வது மாடியிலேருந்து குதிக்கலாம். எப்படிங்க என் இலக்கை அடைவதற்கு நான் எப்படி தடையாக இருக்க முடியும்? சொல்றாங்க பாருங்க, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். சபாஷ் வள்ளுவா. நீ எதை விட்டுவிட்டாயோ, விட்டுவிட்டதற்கான துயரம் உனக்கு அணுகவில்லை என்றால் நீ அதை விட்டுவிட்டாய் என்று பொருள் என்று துறவுக்கு பெயர் சொல்லுகிறான், விளக்கம் சொல்லுகிறான் வள்ளுவன். நமக்கானதை நாம தானே பண்ணணும். இப்போ இதை நம்புறோம்ல, இதை நம்புறோம். அப்பா நான் ஒரு ஹாப்பி மெசேஜ் சொல்லலான்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா? நீங்க சொல்ற ஜென்சி இதுதான் இதுக்கு அடிமையாகி கிடக்குது. ஆல்ஃபா இருக்குதுல்ல, இந்தா உட்காந்துட்டு இருக்குது, இந்தா பக்கத்தில் உட்காந்துருக்குது, அதெல்லாம் இதுக்கு அடிமை கிடையாது. நீங்களா அதை அடிமையாக்கினா தான், அதுவா அது தேடி போகிறதே இல்லைன்னு ஆய்வு சொல்லுது. அந்த குழந்தைகள் நல்லா வந்துட்டு இருக்காங்க, குழந்தைகள் நன்றாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் அந்த குழந்தைக்கு தர வேண்டிய
நான் 3 சிறகுகளை இப்பொழுது மறுபடியும் தரப்போகிறேன். பெற்றோர்கள், நான் சொல்றது யாருக்காவது கஷ்டமா இருந்தா மன்னிச்சிருங்க. நான் சொல்லாம யார் சொல்றது? உங்கள் மீது பேரன்பு கொண்டவள் நான், அதனால் சொல்லிக்கிறேன். ஒரு குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற ஆகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்குது பாருங்க, 15 16 வயசுல, 12 13 வயசுல, 10 15 வயசுல, அந்த குழந்தைக்கு நீங்க தர்ற பெரிய பரிசு என்ன தெரியுமா ஐயா? வாழ்ந்து சொல்றேன்னா, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருப்பது, அந்த குழந்தைகளுக்கு முன்னால் சண்டை போட்டுக் கொள்ளாமல் இருப்பது. எவ்வளவு பெரிய பரிசு தெரியுமா குழந்தைக்கு? குழந்தையினுடைய ஆளுமை திறன் எங்கே பறி போகிற தெரியுமா? அம்மாவின் அப்பாவின் குரல் உயர்ந்து ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்வதை கேட்கின்ற குழந்தைகள் வன்முறையாளர்களாக, குற்றவாளிகளாக வருகிறார்கள். நம்பர் 1 பரிசு, புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கோங்க ரூம்குள்ள, அம்மா அப்பா சண்டை போடாதீங்க. கடுமையாக தான் இருக்கும். குழந்தை எங்களை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க, சொல்லுப்பா சண்டை போட்டா, அந்த டீச்சர் சொன்னாங்கல்ல, எதுக்கு சண்டை போடுறேன்னு கேட்டுரு. அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு கொண்டன, என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் குழந்தை அவர்கள் 2 பேரையும் முத்தமிட்டது என்று ஒரு கவிதை படித்தேன். 2வது பரிசு என்ன தெரியுமா? 2 பேரும் உயிரோடு இருக்கிறது. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உயிரோடு இருங்க. நீங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறத விட உங்க குழந்தைக்கு வேற என்ன நன்மை செய்து விட முடியும்? 3வது சொல்லவா? கொஞ்சம் சிரமம்தான், மன்னிச்சிருங்க. கடன் இல்லாம இருங்க. குழந்தைக்கு அதை நீங்க தர பெரிய கிஃப்ட், கடன் இல்லாமல் இருப்பது. இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க நினைப்பீங்க, சிரிக்கவா பேசுவாங்கன்னு வந்தா என்ன இந்த மாதிரி நெருப்பு வச்சுட்டு போகுது இந்த அம்மா. இது நெருப்பல்ல, இது உங்களை நீங்களே குளிர்வித்துக் கொள்வதற்கான அற்புதமான இறைவனிடமிருந்து வரும் சொற்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது கூட இருக்காதீங்க ரொம்ப நேரம். 9 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. குழந்தைகளை கவனிங்க, மனைவியை கவனிங்க, உங்களை கவனிங்க. கிச்சன் போய் பாருங்க, ஹால் பாருங்க, என்ன இருக்குன்னு பாருங்க, உங்க வீட்டை சுற்றி பாருங்க என்ன நடக்குதுன்னு. இன்னிலேருந்து ஆரம்பிங்க. உங்கள் குடும்பங்கள் காப்பாற்றப்படும். நமக்கே தெரியாம எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. நான் நிறைய பேர் சொல்றாங்க, நானும் சொல்றேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. என்ன வந்துற போது நான் எனக்கு தெரியல. எனக்கு 9 மணிக்கு மேல என்ன மெசேஜ் வந்துற போது உங்களுக்கு? இல்லை இதை பார்த்தா தான் தூக்கம் வருதுன்னா மனநிலை மருத்துவரை அணுகுங்கள். ஆமாம், இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் தூக்கம் வருதுன்னா யூ ஆர் நாட் குட். ஒரு நாள் நான் அப்படி தாங்க, நான் இதை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். இந்த வீட்டில் ஹலோ அப்படின்னு உடனே அது பதில் சொல்லுமே, அதுக்கு பேர் என்ன? குட்டிச்சோர் ஆகியிருக்கிறோம். நான் ஆஸ்திரேலியாவுக்கு போனேன்னா நான் கூகுள் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் எல்லாருமே என்ன வாய்ஸில் வச்சுருக்கிறீங்க? ஏய் அலெக்ஸான்னு உடனே ஹலோ ஐ எம் லிசனிங் டு யூ அப்படின்னு எந்த வாய்ஸில் பேசுவோம்? ஆம்பளை வாய்ஸா பொம்பளை வாய்ஸா? ஃபீமேல் வாய்ஸ். என்ன சர்வீஸ் சென்டர் போங்க ஃபீமேல் வாய்ஸ். நான் மேல் வாய்ஸில் வச்சுருக்கிறேன். அப்பா கேட்டதில்லை, புருஷன் கேட்டதில்லை, புள்ள கேட்டதில்லை, அண்ணன் தம்பி கேட்டதில்லை. டாக்டர் சுல்தானா, எஸ் ஐ எம் லிசனிங் டு யூ. ஆம்பளை வாய்ஸ் வச்சுட்டேன் நான். பெட்ரூமில் இருக்குது. சத்தியமாக நடந்ததை சொல்கிறேன். எவ்வளோ பேர் திருந்திங்களோ திருந்திக்கோங்க. நான் தனியாக இருந்தேன் அன்றைக்கி. ஹே கூகுள் அப்படின்னு இந்தா ஆரம்பிச்சிருச்சு. எஸ் டாக்டர் சுல்தானா ஐ எம் லிசனிங் டு யூ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ. அப்போ நான் ஒரு பாட்டு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, உருது ஒரு ஹிந்தி பாட்டு, இந்த ஷாருக் கான் பாட்டு, பாசிகரில் வரும். मेरा दिल था अकेला तूने खेल ऐसा खेला तेरी याद में जागूं रात भर बाजीगर वो बाजीगर. சரி குளிக்க போகிறோம், பாட்டை சத்தமாக வச்சுட்டு குளிக்க போகலான்னு சொன்னேன்.
மேரா தில் தா அகேலான்னு சொன்னேன்னா அதுக்குள்ளே பெல் அடிச்சிருச்சு. வெளியில் போய் அந்த அட்டன் பண்ணிவிட்டு பெல் கதவு மூடிட்டு வந்து உள்ள நுழையிற ஆம்பளை வாய்ஸ் பொம்பளை வாய்ஸாக மாறி இருக்கு. சத்தியம் நடந்தது. சுல்தானா, டாக்டர் கிக்டர்லாம் இல்லை, சுல்தானா ஐ திங்க் யூ ஆர் பேக். யார் ப்ளீஸ் சிட் டவுன். உட்காந்துட்டேங்க நான். ஹேவ் அ டீப் பிரெத். பாப்கார்ன் வாசனையா வருது. அடுத்து உயிரோட இருக்கிறோம் இல்லைங்க, அப்படிதான் இருப்போம். அடுத்து ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். அது கிச்சனுக்கு போகணும். என்னடா இது கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்க சொல்லுது. டேக் யோர் மொபைல் அண்ட் கால் அம்மி. அம்மின்னா எங்கள் அம்மா, அதில் அம்மின்னு போட்டு வச்சிருக்கிறேன் நான். நாங்கள் உருது பேசுகிறதுல அம்மி தான் கூப்பிடுவோம், அம்மி. என்னடா இது இப்படி பேசுதுன்னா அப்புறமா தாங்க புரிஞ்சுது இந்த மரமண்டைக்கு. மேரா தில் தா அகேலானா என்ன அர்த்தம்னா என் இதயம் தனிமையில் வாடுகிறதுன்னு அர்த்தம். அது நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுக்குதுங்க. ஏங்க என் அனுமதி இல்லாமல் ஒருத்தர் எனக்கு கவுன்சில் கொடுக்கலாமா? நான் என் வீட்டுக்காரர்கிட்ட நான் நிலத்தை பற்றி பேசிட்டு இருந்தேன்னா உடனே இதில் வருதுங்க. எல்லா ரியல் எஸ்டேட் விஷயங்களும் இதில் வருது. யாருங்க நம்மளை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கா? யாருங்க நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்கா? 9 மணிக்கு மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கிறேன் நான். என்ன வைஃபை இருந்தாலும் மோடம் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. யாராவது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? நீங்கள் எதை எதையோ பார்க்குறீங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்க. உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். இன்னைக்கு நான் அம்மா மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். என் வாய்ஸ் 2 வாய்ஸ் தாங்க. ஒன்று அம்மா வாய்ஸ், ஒன்று டீச்சர் வாய்ஸ். ரெண்டும் எதுக்குமே பயப்படாது. அதுக்கு ஒரே நோக்கம் புள்ள நல்லா இருக்கணுங்கிறது தான். இப்போ என்ன அதுக்குன்னு கேட்டுரும். அது ஸோ வாட்டுன்னு கேட்டுரும். சரியா? காலையில் எழுந்திரிச்சோன்னு குளிக்கிறோமா? என்ன அப்படி பார்க்குற? குளிக்கிறது தானே. உடம்பை சுத்தப்படுத்துகிறோம்ல. உடம்பை க்ளீனாக வச்சுருக்கிற மாதிரி இதையும் க்ளீனாக வச்சுப்போமா? இன்னிலேருந்து இதையும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கலாம். ஏன் தெரியுமா? நம்ம செத்துட்டானா முதல்ல இதை தான் எடுத்து பார்ப்பாங்க. நம்ம எப்போ சாப்பிட போகிறோம்னு தெரியாது நமக்கு. க்ளீனாக இருங்க. என்ன தப்பு? குடும்பம் இருக்கிறது, குழந்தை இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, வேலை இருக்கிறது, வாழ்க்கையில் வாழ வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்கின்ற வெறி இருக்கிறது. அதற்கு பிறகு எதற்குங்க இன்னொன்று ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதனோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நாட் பேட். ஆனால் அதனோடையே வாழ்வது கொஞ்சமாவது நாம் நினைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கலையும் தொழில்நுட்பம் குடும்ப உறவுகளை மிஞ்சும் பொழுது, நான் இதை எழுதி வீட்டில் போய் உங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா பெருசாக எழுதி வைங்க. ஐன்ஸ்டீன் சொன்ன வார்த்தை. எங்கள் அழகிய பெரியவன் அண்ணா அதை தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சிருப்பார். பெரிய எழுத்தாளர். அவர் சொல்வார், இந்த தொழில்நுட்ப கருவிகள் மனித உறவுகளை மிஞ்சும் பொழுது இந்த உலகம் முட்டாள்களால் நிறைந்திருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஒரு தாத்தா மாதிரி, ஒரு பாட்டி மாதிரி, ஒரு அம்மா அப்பா மாதிரி ஒரு என்சைக்ளோபீடியா நமக்கு கிடைக்குமா? அவங்க கிட்ட பேசுறோமா நாம? எங்க அம்மாட்ட கேட்டேன் நான் ஒரு வாட்டி, அம்மா இதுல நான் ஒரு விஷயத்தை பார்த்தேம்மா. ஒரு பொண்ணு சொல்லுது, ஒரு அம்மா சொல்லுது, ஏய் சூடா இருக்கு இந்த பாத்திரம், கனமா இருக்கு, புடி புடினோட அந்த பொண்ணு இப்படி நீட்டுச்சு. ஏய் இந்த புடி கனமா இருக்கு, ஒழுங்கா புடி, மறுபடியும் இப்படி நீட்டுச்சு. அறிவில்லை உனக்கு, இப்படி புடின்னு மறுபடியும் இப்படி நின்றுச்சு. சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணுக்கு புரிகிற மாதிரி என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் அந்த அம்மா சொல்லிச்சிங்க. அப்புறமா இல்லை அப்படின்ட்டு இப்படி பிடிக்குது. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா என்னம்மா இது இப்படி ஆயிடுச்சிங்களேம்மா பிள்ளைங்க, நீங்கள்லாம் ஒரு வார்த்தை சொன்ன உடனே நாங்கள் கேட்போமாம்மா, இப்போ 15 வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, ஏம்மான்னு கேட்டா, எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். ஒரு வீட்டில் ஒரு மருமக பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வீடு பெருக்க தெரில, மாமியாருக்கு கோவம், ஒழுங்கா பெருக்கு
அது மறுபடியும் எப்படியோ பேர் ஒழுங்காக பெருக்குங்கிறன்ல, மறுபடியும் கொச்ச கொசன்னு. உன்னை நல்ல வீட்டிலேருந்து தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். உன் புருஷன் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா உனக்கு? படித்த பிள்ளை, வீட்டை பார்த்துக்குவேன்னு ஒரு குப்பை தெருக்கு எடுக்க தெரில உனக்கு, அறிவில்லை, நல்ல வழக்கில் உன்னை சூப்பராக பெருக்குது. அது அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணுமா, தொடப்பக்கட்டையை எடுத்துகிட்டு போய், எங்கள் அம்மா சொன்னது இது, தொடக்கப்பட்டையை எடுத்துகிட்டு போய் அவங்க மாமியார் வாசலில் நிற்குமா. மாமி வீட்டை பெருக்க போகிறேன், கொடுக்குறத கொடுங்க. கெட்ட வார்த்தை சொல்லி சிரமப்படுத்தினால் ஒழிய சொல்கிற வேலையே செய்யாது. ஏன் தெரியுமா? நாம சொன்ன உடனே செஞ்சோமே, அதுங்க ஏன் சொன்ன உடனே செய்யல? என்ன பிரச்சனைனா, இதை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எது சொன்னாலும் புரியாது. 10 வாட்டி சொன்னாதான் புரியும். எங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு சென்டென்ஸ் எழுத தெரியலங்க. நாமெல்லாம் கட்டுரையா படிப்போம்ல, நான் டீடைல்ஸ் எப்படி படிப்போம்? லாங்குவேஜ். மேத்தமெட்டிக்ஸ் படிக்க தெரியல குழந்தைகளுக்கு. இப்போ மேத்தமெட்டிக்ஸை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல 95 98 வாங்கினா கூட பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கிடைக்காது. இன்னைக்கு 40 45 பிள்ளை வாங்கின பிள்ளைங்க தான் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து சேருதுங்க. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்னன்னா இது கிரைண்ட் பண்ணலை. நான் சொல்றேன் பாருங்க, புத்தக திருவிழாவுக்கு வந்தீங்கல்ல, புக்கு வாங்குறீங்கல்ல, சும்மா சுத்தி பார்த்துட்டு போற பொருட்காட்சி இல்லை இது, கண்காட்சி இல்லை இது, நூலக திருவிழா. நூல்களை வாங்கி செல்லுங்கள். சாப்பிட்ற இடத்துல பிள்ளைகளோடு உட்கார்ந்து நீங்கள் சில விஷயங்களை பேசுங்க. நான் இப்படி சொல்றேன், இப்படி சொல்லி நான் ஒரு 15 நிமிஷத்துல என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். முக்கியமான 2-3 தகவல்கள் கொடுத்துட்டு போறேன். நான் கல்கட்டா போயிருந்தேன். கல்கட்டாவில் நீங்கள் சாமிக்கு பலி கொடுப்பீங்களா? ஐயா, பலி கொடுப்பீங்களா? இப்போ எலுமிச்சை பழம் இருக்குல்ல, அதை வெட்டி பலி கொடுத்து அதில் குங்குமத்தை ஒட்டுவாங்க. சில இடங்களில் கோழி, ஆடு மாதிரி உயிரினங்களை பலி கொடுப்பாங்க. நரபலியெல்லாம் வந்து பழங்குடிகள் செய்தது, அது நம் நாகரிகத்தில் இல்லை. நாம் உயிரை பலி கொடுப்போம், அல்லது காய், தேங்காய், அந்த எலுமிச்செல்லாம் பலி கொடுப்போம். அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது, ஒரு சூட்சுமம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, காளி கோயிலுக்கு போனேன். நான் சொல்கிறது வந்து பெருந்தகவல், வாங்கி வச்சுக்கோங்க. காளி கோயிலில் என்ன பலி கொடுக்குறாங்க தெரியுமா? ஆடு வெட்டிலாம் பலி கொடுக்குறாங்க, அது இல்லை. உண்மையான பலி என்ன தெரியுமா? காளி கோயில் இப்படி இருக்குங்க, பின்னால் இங்கே இருக்காங்க காளி. இந்த பக்கத்தில் ஒரு மாடம் இருக்குது. அந்த மாடத்தில் முன்னால் காளியினுடைய சின்ன படம் இருக்கு. அதுக்கு முன்னால் ஒரு யூ வடிவத்தில் ஒரு கல் இருக்குங்க. அந்த கல்லுக்கு கீழே அவங்க முட்டி போட்டு உட்கார்றதுக்கு ஒரு சின்ன கல் இருக்கு. அந்த கல்லில் முட்டி போட்டு உட்காந்திங்கன்னா, சாஞ்சிங்கன்னா இந்த கழுத்து அந்த யூவில் வந்து உட்காரும். ஒவ்வொரு சக்தி உபாசகனும் காளி கோயிலுக்கு வருகின்ற பொழுது வருடத்திற்கு ஒரு முறை நேரா வந்து தன்னுடைய தலையை அந்த பலிப்பிடத்தில் வைக்கிறான். வச்சு இப்படி குனிறான். குனிஞ்சு சொல்றான், மந்திரம் என்னன்னா, ஹே காளி, மா காளி, உனக்கு நான் இன்று எல்லா பிழைகளையும் செய்து கொண்டு அறியாமையில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய உயிரை தாங்கிய இந்த உடலை பலியிடுகிறேன். நான் உனக்கு முழுமையாக பலியிட்டு விட்டேன். என் உயிரை உன் காலடியில் போட்டுவிட்டேன். இனி இந்த உடலில் வந்து சேர்வது நீ தந்த உயிர். இந்த உடல் உன்னால் புனிதப்படுத்தப்பட்ட உயிர். இந்த உடலையும் உயிரையும் பாவங்களிலிருந்து நான் நீக்கிக் கொள்கிறேன் சொல்லி தன்னைத்தானே பலி கொடுக்கிறான் கல்கட்டாவில் காளி உபாசகன். நம்மை நாமே சீர் செய்து கொள்ளாமல் எங்கிருந்தோ ஒரு மிராக்கல் வராது. நம்மை சீர் செய்து கொள்வது எப்படி? இந்த உலகம் அவ்வளவு சுலபமாக நம்மளை ஜெயிக்க வைக்கிறதா? நம்மளை ஜெயிக்க வைக்கலையே, இந்த உலகம் ஜெயிக்க வைக்கலையே. இந்த தொடர்ந்து இந்த விஷயங்களை பார்க்க வச்சு முடமாக்கி இருக்க. சிவசங்கரி அம்மான்ற ஒரு எழுத்தாளர், அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை சொல்றேன். கார் வாங்கினான் ஒருத்தன். கார் வாங்கி 1 வருஷத்துல 4 வாட்டி சர்வீஸ் பண்ணியிருக்கான். 4 வாட்டி சர்வீஸ் பண்ணும்போது
வண்டி எடுக்க முடியாத சூழ்நிலை. அவனுக்கு என்ன ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை நடக்குது. சூன்யம் வச்சுட்டாங்களோ. அது என்னன்னு கேட்டா, வெள்ளிக்கிழமை ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போறான். அடுத்த வெள்ளி நடக்க மாட்டேது, அடுத்த வெள்ளி நடக்குது. ஒரு வெள்ளிக்கு இடையில ஒரு வெள்ளிக்கிழமையில வண்டி ஸ்டக் ஆகுது. அவன் பார்த்துட்டான், என்னடா ஆச்சுன்னு சொன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியலைங்க, வண்டி ஸ்டக் ஆகுது. சூன்யம் ஏதாவது இருக்குமா? அவனும் இன்ஜினியர்லாம் பார்த்துட்டு போயிட்டான். அப்புறமா தான் ஒரு இன்ஜினியர் கண்டுபிடிச்சான் அது என்ன விஷயம்னு. ஒரு வெள்ளிக்கிழமை அவன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்குறான். வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கும்போது வண்டி புறப்படுது. அடுத்த வாரம் சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்குறான். சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கும்போது வண்டி நின்று போயிடுது. இது அவன் எழுதிட்டான். அப்போது அந்த சாக்லேட் ஐஸ்கிரீமில் தான் ஆவி வருது, வண்டியை பழுது செய்து. அதுக்கப்புறமா இன்னொரு இன்ஜினியர் போனான். நாங்கள் போய் பார்த்தா அவன் தந்த பெரிய உண்மை என்னன்னா, வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கு அந்த வண்டி 8 நிமிஷம் நிற்கிது, சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு அந்த வண்டி 22 நிமிஷம் நிற்கிது. இந்த 22 நிமிஷம் அந்த ஃப்ரீசர் பக்கத்தில் நிற்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய என்ஜின் ஃப்ரீஸ் ஆகுது. இவ்வளோதான் விஷயம். எல்லாத்துக்குமே அறிவியல் பூர்வமான தீர்வு தான். எதுவுமே நாம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. அறிவுபூர்வமாக ஒன்றை போய் பார்ப்பது. சரி, அறிவுபூர்வமாகவே நான் போய் பார்க்குறேன், இந்த உலகம் என்னை மறுதளித்து கொண்டே இருக்கு, நான் என்ன பண்ணுறது? மனசை எப்படி நான் சுத்தமாக வச்சிருக்கிறது? நான் ரொம்ப சூட்சமான விஷயத்தை சொல்கிறேன். நிறைய விஷயங்களை மனசில் சுமந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் ரொம்ப ஸ்டக் ஆகுங்க. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, இது கேமரா அந்த பக்கம் திரும்பி இருக்குங்கிறதுனால சொல்கிறேன், மெதுவாக சொல்கிறேன். எனக்கு தூக்கம் வந்துடுங்க. ரொம்ப பசிச்சுதுன்னா தூங்கிடுவேங்க. நல்லா சாப்பிட்டேன்னா தூங்கிடுவேன். யாராவது திட்டினாங்கன்னா தூங்கிடுவேன். நிறைய மகிழ்ச்சியாக சிரிச்சிட்டு இருந்தேன்னா தூங்கிடுவேன். என்னத்துக்கு இந்த தூக்கம் வருது எனக்கு? நான் ஆபாசமான எண்ணங்களையும் மாறாத ரணங்களையும் சுமப்பதே இல்லை. வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? என்னை ரொம்ப சிரமப்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கா? உனக்கு தான். என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ? நான் மனசுக்குள்ளே எனக்கு எழுதி வச்சிருக்கிற ஒரு பெரிய போர்டு ஒன்று எழுதி வச்சிருக்கிறேன். பிடி டீச்சர்லேருந்து இங்கே கிளம்பி வந்தேன்ல, பென்சில்லேருந்து கிரீன் பென், ஒரே ஒரு வார்த்தை தான், SOWHAT. So what? So what? நீ வந்தாய், கரண்ட் போயிடுச்சு, so what? இந்த வருஷம் கிடைக்கல, so what? உயிரோட இருக்கல்ல. கொரோனால எத்தனை பேர் போனாங்க, நம்ம இருக்கிறோமா இல்லையா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உடம்பு இருக்கா, உயிர் இருக்கா, தன்மானம் இருக்கா, உழைப்போம் என்கின்ற உறுதி இருக்கா? எதுக்குமே பயப்படாதீங்க, எல்லாம் கடந்து போகும். உங்களுக்கானது உங்கள் காலடிக்கு வந்து சேரும். பொய்யே இல்லை இது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சேரும். அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே வராது. லக்ஷ்மி இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. இந்த கலர் புடவையில் தான் உட்காந்துருப்பாங்க லக்ஷ்மி. நான் லக்ஷ்மி இல்லை, நான் சரஸ்வதி. லக்ஷ்மி அழகாக பத்மாசனத்தை உட்காந்துருப்பாங்க. சரஸ்வதி மட்டும் கால் மேலே, இந்த கால் மேலே கால் இருக்குல்ல. பணக்காரர்களுக்கு பணம் இருக்கும் இடத்தில் தான் சிறப்பு, கற்றோருக்கு சந்தனமா. நான் திருப்பி இந்த குழந்தைங்களுக்காக சொல்கிறேன், உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். எப்போ தெரியுமா? படி. 32 நாடுகளுக்கு இது வரைக்கும் பயணம் போயிருக்கேன். போன மாதம் வரைக்கும் பர்மா போயிட்டு வந்தேன். இதோ இந்த 15ஆம் தேதி அமெரிக்கா போகிறேன். அடுத்த மார்ச் ஆஸ்திரேலியா போகிறேன். உனக்கு சொல்கிறேன், இந்த குழந்தை மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்கீங்க, அவங்களுக்கு சொல்கிறேன், நல்லா படிங்க. நல்லா படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நினைக்கிறது கிடைக்கும்.
உங்க வாழ்க்கை நீங்க செலுத்தலாம். படிக்கல தோத்துட்டீங்கன்னா அடுத்தவன் சொல்றதெல்லாம் கேட்கணும். எனக்கு அடுத்தவங்க சொல்றது கேட்கறது பிடிக்காது. என்கிட்ட கேட்டாங்க 28 29 டேட்டு, என்கிட்ட இல்லை மேடம். 25 பார்க்குறேன், 25 இருக்கு சொன்னேன். பெரிய புத்தக கண்காட்சி தானே, அவங்க சொல்லும்போது நான் ஓடி வரணும்ல. நான் என்னைக்கு வருவேனோ அன்னைக்கு தான் வருவேன். இந்த திமிர் படிச்சா வரும். படிச்சிட சொல்லுங்க பிள்ளைகளுக்கு. ஒரு டிக்கெட்டை கூட 32 நாடுகளுக்கு போயிருக்கேன். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. இப்போ வந்துட்டு போறதுக்கோ மாவட்ட ஆட்சியர் தான் துட்டு கொடுக்குறாரு. செல்வம் வந்து சேரும், செல்வம் வந்து சேரும். டிட்டர்மினேஷனோட இருங்க. வறுமை நான் எனக்கு ரொம்ப சொல்லலாமான்னு தெரியல, அது வேற ஃபோக்கஸ் பண்ணி வேற வச்சிருங்க. 14-15 வயசுல மேடம் ரொம்ப வறுமையா, யாராவது எந்த பொருளை நல்லா வச்சுருந்தாங்கன்னா அப்படி போவோம், கண்ணு அந்த பொருள் மேலே போவோம். இந்த பேக்கு, இந்த ஹீரோ பென்னு, நல்ல பாக்ஸு, பென் பென்சில் வச்சுருக்கிற பாக்ஸு, வாட்சு, செருப்பு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல். திருடணும்னு நினச்சிருக்கேங்க. ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேங்க நான். எங்கள் அம்மா சத்தியங்க, எங்கள் இறைவன் சாட்சியாக சொல்கிறேன், சொற்களை புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைங்கிட்ட பேசும்போது உங்கள் ஆன்மாலேருந்து பேசுங்களேன், அது கேட்கும். இப்போ கேட்காதது மாதிரி இருக்கும், ஆனால் விதை முளைக்கும், கேட்கும். சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் முன்னால் அது வராது, ஆனால் அதற்கு எப்பொழுது வாழ்க்கை சவால்களை முன்னால் போடுமோ அதை சந்திப்பதற்கு அந்த அறச்சொற்கள் அதுக்கு பயன்படும். எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு பாட்டு, பட்டுக்கோட்டையார் பாட்டு, திருடாதே பாப்பா திருடாதே. இது முக்கியம் இல்லைங்க, அடுத்த வார்த்தைங்க யான் மேலே இந்த ஈரல்ல போய் இப்படி குத்தி நின்றுச்சு. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா. இன்னைக்கு போறேங்க, இந்த பேக் இருக்குங்க, எங்க போய் நின்னால எந்த பொருளையும் விலைப்பட்டியல் பார்க்காம பிடிச்சா வாங்குறதுக்கான பணம் எனக்கு கல்வி தந்தது, உழைப்பு தந்தது. அதை கையில எடுத்துக்கோங்க. அதனால தான் புத்தக திருவிழா. நான் என்ன சொல்றேன், எந்த கட்சி வந்தாலும் இருக்கட்டுமே, எல்லாருமே வேகமா ஜோரா இந்த தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கைத்தட்டலை கொடுக்கணும். ஏன் தெரியுமா? மக்களின் அறிவை விழிப்புற செய்வதற்கான புத்தகங்களை அடக்கி வைத்து ஒரு திருவிழாவை நடத்தி காட்டுகிறது. புத்தகங்களை வாசிப்பதுனா, ஒரு புக்கு வாசிச்சங்க, அந்த புத்தகத்தை வாசித்ததன் மூலமாக நான் என் வாழ்க்கையில ஒவ்வொரு வாசிப்பின் போதும் நான் வேற, வாசிச்ச அப்புறமா நான் வேற. இதெல்லாம் சும்மா வளர்ச்சி இல்லை. பல பேச்சாளர்கள் வரலாம், அவர்களுக்கெல்லாம் வரலாறு உண்டு. நான் உங்களில் ஒருத்தி. உங்களைப் போலவே ரசம் சாதம் ரொம்ப பிடிக்கும். ராத்திரி ஊற வச்ச சோறு காலையில் தண்ணி ஊற்றி மிளகாய் வெட்டி போட்டு வெங்காயம் வெட்டி போட்டால் அதை விட சூப்பர் சாப்பாடு எனக்கு வேற கிடையாது. கூட கருவாடு அப்படி ஏதாவது தொட்டுக்க இருந்துச்சுன்னா சூப்பர். வெஜிடேரியன் மன்னிக்கணும் இல்லைங்க. சாதாரணமாக வந்த பிள்ளை நான். இன்றைக்கு சில உயரங்க, அவ்வளோ புத்தி கூட கிடையாதுங்க, 58% தான் 10வது. சில பேர் வந்து நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி இருக்கிறேன், பயமாக இருக்கும் அவங்கள பார்க்கறதுக்கு. அப்போ தான் பிள்ளைங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன், நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை பார்த்து பயப்படாத, இந்த தாசில்தாரெல்லாம் பார்த்து பயப்படாத, நம்மளால முடியுமா, உன்னை நீயே கொஞ்சம் வாட்ச் பண்ண. 98 வாங்குதில்ல, அது நிறைய சம்பாதிக்கும். நீங்கள் யாரை கொண்டாடுங்க தெரியுமா? உங்கள் குழந்தைகளில். இந்த சொல்கிறேன், எந்த குழந்தைய கொண்டாடுங்க தெரியுமா?
98 வாங்குற குழந்தைய எல்லாரும் கொண்டாடுறீங்க, நீங்களும் கொண்டாடுறீங்களா? அதுவும் கொண்டாடுது. எல்லாம் ஆல் கிளாஸ் கிளாப். 98 நான் 30 வாங்கியிருக்கேன், ஒன்று ஃபெயிலு. அதுக்கிட்ட சொல்கிறேன் நான், என்ன மாதிரி நீ 30 என்ன தெரியுமா பண்ண? 98 பார்த்து மிரளாத. நான் தரும் இறகு கொத்து, இறகு கொத்து, இது இறகு இல்லை, இறகு கொத்து. 98 பார்த்து மிரளாத. 30 இல்லை 30 தானே, 32 வாங்க, ஃபெயில் தான் பரவாயில்ல. 32 வாங்க. அடுத்த எக்ஸாமில் 34 வாங்க, ஃபெயில் தான் பரவாயில்ல, 34 வாங்க. அடுத்த எக்ஸாமில் 36 வாங்க, 40 தான் பாஸ்னா 36 ஃபெயில் தான் பரவாயில்ல. அடிக்கோடு போட்டு வரும், ரெட் கோடு போட்டு வரும், பரவாயில்ல. நான் சொல்றேன் நீ 36 வாங்கி ஃபெயில் ஆகும்போது ஒருவேளை நீ 98 பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், 98 பாரு, அது 92 வாங்கியிருக்கோம், அதுதான் கிளாஸ் ஃபர்ஸ்டாவே இருக்கும். லீஸ்ட் பாதர் அபவுட் இட். ஏன்னா 98லேருந்து 92 அது தோக்குது, 30லேருந்து 36 நீ ஜெயிக்கிற. ஜெயிச்சுட்டே போ, ஜெயிச்சுட்டே போறது இருக்குல்ல, அதுதான். அதனால்தான் குழந்தைகளுக்கு கொடுக்கிற கார்டுக்கு பேரு ரிப்போர்ட் கார்டு இல்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ப்ராக்ரஸ் காட்டிக்கிட்டே இருங்க, குழந்தைகள் ப்ராக்ரஸ் காட்டட்டும். இந்த ப்ராக்ரஸ் காட்டுறதுக்கான வெறி இருக்குல்ல, குழந்தைகள் கிட்ட போடுங்க. அங்கீகாரம் கிடைக்குதோ இல்லையோ பரவாயில்ல, போராடுறத மட்டும் நிறுத்திடாத, களத்தில் நிற்கிறது மட்டும் நிறுத்திடாத. நான் எப்பவுமே சொல்ல, 532 பிரைஸுக்கு எல்லாரும் கையை தட்டுவாங்க. ஐயோ 532 பிரைஸ் வாங்கிருச்சு இந்த பிள்ளைன்னு. 1500 போட்டிகள், 532 தான் பரிசு. அதுலேயும் 180 ஸ்போர்ட்ஸு. ஃபஸ்ட்டெல்லாம் 60 தான், மற்றதெல்லாம் சிறப்பு பரிசு தான். என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிறது 532 பிரைஸ் இல்லை, 1500 மேடைகள். போய் கலந்துக்கிட்டு இருக்கல்ல, அந்த வெறியை வளர்த்து விடுங்க. நான் ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் இன்னைக்கு. உங்க மனசுல இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு போங்க இந்த விஷயத்தை. என் உடம்பெல்லாம் பதறிச்சு இதை படிச்சுட்டு. நான் ஞானராஜசேகரன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு சொல்ற? பாரதியார் படம் எடுத்தார், அவர் பெரியார் படம் எடுத்தார், காந்தின்னு படம் எடுத்தார், ஜானகி ராமனுடைய மோகமுள் என்கின்ற படத்தை எடுத்தவர் ஞானராஜசேகரன். ஐஏஎஸ், இப்போ ரிட்டையர்ட் நினைக்கிறேன், அவர் கேரளாவில் இருக்கார். அவர் எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூஷன்ல, ஃபிலிம் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷனுக்கு டீனா வந்து உட்கார்றார். எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறார். நான் சொல்றது வரலாறு, ஏன் வரலாறு. கூப்பிடுறார், நான் போறேன். மேடம், நீங்க நிறைய வாசிக்கிறீங்கிறது எனக்கு தெரியும். இந்த பிள்ளைகளுக்கு இலக்கியத்தில் காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலும் அப்படிங்கிற பாடத்தை வடிவமைக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து வடிவமைக்கலாமா மேடம்னு நிறைய புக்ஸ், நிறைய விஷயங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு பாடத்திட்டத்தை வரைவு பண்ணோம். 7 வருஷம் நான் அங்கே விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த கதைகளில் ஒரு கதைங்க எனக்கு தெரியல, நான் அதை இப்போ சொல்ல போறேன். நான் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து இதை நான் சொல்லுகிறேன். உங்கள் மனதிலே எங்காவது தீபம் ஏற்றப்பட்டால் நான் மகிழ்வேன். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை, களத்தில் நிற்கிறோமா. இத பாலு மகேந்திரா தன்னுடைய இறுதி நாட்களின் கடைசி நிலைகளில் எங்கள் கல்லூரிக்கு வந்த பொழுது, ஐயா ஏதாவது சொல்லுங்க எனக்குன்னு சொல்ல அவர் வாயால் கேட்டது, பர்வீன் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை, பிடிச்சதை செஞ்சிட்டு இருக்கோமா அதுதான் முக்கியம். அவர் சொன்னது, உனக்கு பிடிக்குதா அதை செய். ஆள் மனசுல ஒண்ணு இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இல்ல, உங்க ஆன்மாக்கே தெரியும். டூ மச் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் will lead you to stress. ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. நிறைய படம் பார்த்தீங்கன்னா, நிறைய போய் வெளியில பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. அது இல்லை உங்க ஆன்மாவினுடைய தேடல். உங்க ஆன்மாவின் தேடல் எங்கேயோ இருக்கிறது, அதை கண்டுபிடிங்க. என் ஆன்மாவின் தேடல் வாசிப்பு. எதுனாலும் படிச்சிருவேன் நான். இப்போ இந்த பயணங்களில் என் கையில் 30 புத்தகம் இருக்கு. என்னுடைய வண்டி திறந்து பாருங்க, 30 புத்தகங்களை எடுத்து வண்டியில் போட்டுட்டு வரேன் நான்.
என் வாழ்க்கையில் நான் இதை உங்களுக்கு கடத்திட்டு போகிறேன். வாசிப்பை விட முக்கியமானது, நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்கங்க. 10 நாள் 10 ஸ்பீக்கர்ஸ், வாழ்க்கையில் அவர்கள் திரும்ப பெற முடியாத வாழ்நாட்களை பயன்படுத்தி படித்து தெரிந்த ஞானத்தை இங்கே 1 மணி நேரம் நின்று பேசி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் வாங்கிட்டு போயிடுறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. நான் சொல்ல போகிற கதையின் பேர் ரோஜா அத்தர். அந்த கதையை எழுதியவர் ஒரு தெலுங்குக்காரர். தெலுங்கிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சிறுகதை. அது ஒரு 11 பக்கம், ரொம்ப காத்திரமான மொழிபெயர்ப்பு. முடிஞ்சா சாகித்ய அகாடமியில் ரோஜா அத்தர் இருந்தால் திரும்பவும் நீங்கள் படிச்சிருங்க. ஏன்னா அது என் ரோஜா அத்தர், நான் படித்தது, நான் என் மொழியில் உங்களுக்கு கடத்துகிறேன். பாருங்க, கதை இதுதான். 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் என் பேச்சு முடியும். நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தி, ஈரானில் ஒரு பெரிய பரம்பரை அத்தர் செய்கிற, அத்தர்னா தெரியும்ல, வாசனை திரவியம் செய்கிற. நான் ஒரு முஸ்லீம் அம்மா ஓன்னு தலையாட்டுது. உங்களுக்கு தெரியாமல் யாருக்கு தெரியும் அத்தர்னா? பெரிய குடும்பம். அத்தர் 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 அத்தர்னு அவங்களுக்கு உலகத்தில் பெரும் புகழ். ஈரானியக்காரர்கள் அவங்க. அவனில் கடைசி வாரிசு ஒருத்தன். அவனுக்கு என்னன்னா இந்தியாவின் மீது ஒரு கண். இந்தியாவுக்கு மட்டும் அவன் அத்தர் வந்ததில்லை. அந்த இந்திய நாட்டின் முகலாய மன்னனை சந்தித்த அந்த ஷஹின்ஷாவிடம் தன்னுடைய அத்தரை அறிமுகப்படுத்தணும். இதுதான் அவன் வேலை. நீங்களாம் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, கவிதை புக் எடுத்து வச்சிருங்க, கையில் கதை எழுதி சினிமாவுக்காக காத்துருங்க, யார் வேணாலும் அந்த ரோஜா அத்தருக்கான அந்த மனுஷன். சரியா? நல்ல பேச்சாளராக இருக்கலாம், வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். என்கிட்ட வந்து கேட்டாங்க ஒருத்தங்க, மேடம் உங்களை மாதிரியே பேசணும் மேடம், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க. என்ன மாதிரி தான் நான் பேசுகிறேனே, நீ உன்ன மாதிரி பேசு, நீ என்ன மாதிரி பேசணும், என்ன அநியாயம் இது? இந்த ரோஜா அத்தரில் அவன் யூனிக். அவன் கிட்ட இருக்கிற அத்தர் உலகத்திலே கிடையாது. அவன் 6 அடி 10 அங்குலம், நல்ல பெரிய ஆள், தலையில டர்பன் கட்டியிருக்கான், பெரிய குதிரையில் ஏறி வரான், குதிரை சவாரி பண்ணிட்டு வரான். டெல்லி வந்துட்டான். டெல்லியிலேருந்து நேராக ஹைதராபாத் வந்துட்டான். ஹைதராபாத்தில் இருக்கிறாரு ஷஹின்ஷா. இப்போ ஷஹின்ஷாவை பார்க்கணும். நம்மளால ஒரு தாசில்தாரை கூட பார்க்க முடியறது இல்லைங்க இந்த நாட்டில். எவ்வளோ தடங்குறீங்க. அவருக்கு சும்மாவா? அவர் உள்ளே போன உடனே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் பெருசா, புடு 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 புடுன்னு ஒரு ஹுக்கா குச்சிட்டு உட்காந்துருக்காரு, பெரிய தொப்பை வச்சுக்கிட்டு திவானில் உட்காந்துருக்கார். அவர் பேரே திவான், அதனால தான் அதுக்கு திவான்னே பேர் வந்துச்சு. இப்படி சாஞ்சி உட்காந்துருக்கு. அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஒருத்தன் ஒரு வியாபாரி ஒருத்தன் ஈரான்லேருந்து வந்திருக்கானா, உங்களை பார்க்கணுமா, ஷஹின்ஷாவை பார்க்கணுமா. ஷஹின்ஷாவை பார்க்கணுமா? எதுக்கு? அத்தர் கொண்டு வந்திருக்கானா, விற்கணுமா. அத்தர் விற்கிறதுக்கு ஷஹின்ஷாவை பார்க்கணுமா? எவன் அவன்? அவன் உள்ள வரான். இங்க பாருங்க அந்த கதையை அவன் எப்படி எழுதியிருக்கான். அவன் பேக்கெட்ல ஒரு பெரிய பேழை வச்சிருக்கான். அந்த பேழையில 3 அத்தர் கொண்டு வந்திருக்கான். 1 சாண்டில், 1 ஜாஸ்மின், 1 ரோஸ். சந்தனம், மல்லி, ரோஜா, 3 அத்தர். அவன் நேரா வந்து இறங்கி சொல்றான். முதல்ல அவன் தன்னுடைய பிரதாபங்களை சொல்றான். 1 அவுன்ஸ் அத்தர் எடுக்கணும்னா 10 லட்சம் மலர்களை சந்தித்தாக வேண்டும். அப்பதான் 1 அவுன்ஸ் கிடைக்கும். இப்படி நான் 10 அவுன்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். 10 மரங்களை அரைத்து 10 அவுன்ஸ் சாண்டில். அந்த சாண்டில் சந்தன பேழையில் வச்சிருக்கான். அவன் எப்படி தெரியுமா கொடுக்குறான்? அவன் பாதியாக மடிஞ்சு உக்காந்து ஒரு பெரிய வெல்வெட் துணியை போட்டு தன்னுடைய பேழையை எடுத்து தன் தலையை குனிஞ்சு இப்படி கொடுக்குறான், சப்மிட் பண்ணுறான். அவன்ல இந்த மைக்கேல் மதன காமராஜரில் இந்த கமல் சார் அரிசி சாப்பிடுவார்ல, அந்த அம்மா தாஜ்மஹாலை வரைஞ்சி கொடுக்கும், பழைய அரிசிம்பார்ல, அந்த ரேஞ்சில் அவன் அதை எடுத்து
அப்படி தூக்கி போடுறான். பக்கத்தில் இருக்கிறோம், அதை பிடிக்கிறான், இதை போய் உள்ளவை, இப்பெல்லாம் பார்க்க முடியாது, அப்புறம் வா போ அப்படி. அவன் மனசு நொறுங்கி போயிடுதுங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு 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 படைப்பாளனுக்கு தோல்வி கூட அவன் ஒத்துக்குவாங்க, புறக்கணிப்பை அவன் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவன் வலிக்குங்க புறக்கணிப்புங்கிறது. நம்ம நின்றுட்டு இருப்போம், நம்மளை பார்க்காம போவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையாமா? நம்மளை பார்த்தாங்க, ஆனா பார்க்கல. அவனுக்கு தெரியும் அதன் பெருமதி. பெருமதி என்று தெரிந்து விட்டால் அவன் ஷெஹின்ஷாவை பார்க்க வேண்டும் என்று கேட்பான்றதுனால தூக்கி போட்டார். மனசு உடைஞ்சு வெளியில வரான். அப்போ கூட இருக்கிற ஒருத்தன் சொல்றான், இன்னும் என்ன வச்சிருக்கிற? நான் மல்லி வச்சு, அது என்கிட்ட கொடுத்துரு, நான் கொடுக்குறேன் உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆள். அடுத்த ஆளுக்கிட்ட காட்டு. அடுத்தவங்கிட்ட போறாங்க, அப்படி கொடுக்குறாங்க அந்த அந்த பேழையை வச்சு மல்லிய. அவனை எடுத்துட்டு ஏமாத்திடுறான். இன்னைக்கு வா நாளைக்கு வா, இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு. வெறுத்து போய் அவன் என்ன பண்ணுறான், ஒரு டீ கடையில் வந்து டீ குடிக்கும்போது ஷெஹின்ஷாவை பார்க்கணும். அவனுக்கு என்ன தெரியுமா? ஷெஹின்ஷா இந்த வாசனையை முகந்துட்டா போதுங்க, அவர் அதுக்கு ஃபேன் ஆயிட்டா, அவனுக்கு வேற எதுவும் வேணாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கொடுக்குற காசா? என்னை பார்த்து நல்லா பேசுறடா, நல்லா இரு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய பரிசு இவர்கள் கொடுக்கின்ற காசா? இல்லை. அங்கீகாரம் இருக்குல்ல, ஒரு அப்பா கிட்ட, ஒரு அம்மா கிட்ட, ஒரு குழந்தை கிட்ட, ஒரு கணவன் கிட்ட, ஒரு மனைவி கிட்ட ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்பது இந்த அங்கீகாரத்தை தான். அவன் அந்த அங்கீகாரத்துக்காக வந்தாங்க, ரெகக்னிஷனுக்காக வந்தாங்க. அத்தர் சந்தனம் போச்சு, மல்லியம் போச்சு, இப்போ இருக்கிறது ரோஜா. சுற்றி சில ஓனாய்ங்க நிற்கிது அந்த ரோஜாவை கையிலேருந்து வாங்குறதுக்கு. இவன் அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு டீ கடையில் கேட்குறான், ஷெஹின்ஷாவை பார்க்கணும், என்ன பண்ணுறது? அதெல்லாம் பார்க்க முடியாது சார். இல்லை, எப்படியாவது பார்க்கணுமே, என்ன பண்ணுறது? வியாழக்கிழமை சாயந்தரம் அவர் கோட்டையிலேருந்து வெளில வருவார், வெளியில் போவார். வெள்ளிக்கிழமைலாம் தொழுவெல்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை காலைல தான் வருவார். அவரை வெளியில் வரும்போது நீ வேணா நான் பார்க்கலாம், இங்கே நின்னா பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும்ல ராஜாலாம் வந்தால் எவ்வளோ கூட்டம் நிற்கும்னு. அப்படி கூட்டம் நிற்குது. இந்த பைய ஹைட்டு, இவன் ஹைட்டை தெரிஞ்சா போலீஸ்காரங்க துரத்துறாங்க. இவன் எதுக்கு இங்கே நிற்கிறான்னு சொல்லி தப்பிச்சு 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 போய் அந்த கூட்டத்தில் போய் நின்றுடுவாங்க குனிஞ்சி. பரேடு ஆரம்பிக்கோங்க, கடைசி முடியுது. நான் ஆச்சரியப்படுறேன். நம்ம எல்லாரும் பெருமை பண்ண என்ன தெரியுமா? நமக்கு வாசிக்க தெரியுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு புக்கு கொடுத்தா வாசிக்க தெரியுமா இல்லையா? இவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்பா, இன்னும் 2-3 மொழி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அங்கங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? மொழி தெரிவதும், வாசிக்க தெரிவதும், சொல்வது புரிவதும் பிளிஸ்ஸுங்க. அது வாழ்க்கையின் ஆகப்பெரிய விஷயம். யார் என்ன சொன்னாலும் புரியுறது, எது படித்தாலும் புரியுறது. நம்ம பல பேருக்கு புரியுறதே இல்லை. வாசிக்க வாசிக்க புரியும் தோழமைகளே. இந்த கடைசி பேராவை ஸ்லோ மோஷன்ல எழுதியிருப்பாருங்க அவர். ஸ்லோ மோஷன்ல கதை படிச்சிருக்கீங்களா? ஸ்லோ மோஷன்ல எழுதியிருப்பா. என்னன்னா, வெளியில இருந்து குதிரை வருங்க, இவன் இப்படி உட்கார்ந்து இருந்தவன் இப்படி எடுப்பாங்க, தலையை இப்படி எடுத்து பார்ப்பாங்க, குதிரை வருது, தாண்டி ஓடுவாங்க. அவன் ஓடுறத போலீஸ்காரன் பார்த்து பின்னால போலீஸ்காரன் வருவாங்க. இவன் ஓடி போய் அங்கே குதிரை கிட்ட நிற்க, போலீஸ்காரன் கரெக்டாக வந்து நிற்க, அந்த குதிரையிலேருந்து ஷெஹின்ஷா அவனை இப்படி பார்த்துட்டு மறுபடியும் இப்படி திரும்பி குதிரையை ஓட்ட சரியா இருக்கும். போலீஸ்காரன் பிடிச்சிருவான், குதிரை போயிடுங்க. அவ்வளோதான், அவன் லைஃப்பில் இனிமேல் ஷெஹின்ஷாவை பார்க்க போகிறதில்ல. அப்போ ஒரு வேலை செய்வாங்க. அவன் 5 அடி போயிருக்கோம் குதிரை. அந்த போலீஸ்காரனை அடித்து அப்படியே தள்ளி விட்டுட்டு தான் இடுப்புலேருந்து அந்த ரோஜா அத்தரை எடுப்பாங்க. எடுத்து அந்த கோல் கொண்டா விட்டு வெளியில் போனான்ல, அந்த பாறையில் அடித்து உடைப்பாங்க. அதை அடித்து உடைச்ச உடனே அந்த வாசனை இருக்குல்ல, அந்த வாசனை அப்படியே போய் அந்த குதிரை இருக்குல்ல, குதிரை நிற்கும். அந்த வாசனையில் இப்படி திரும்பி ஷெஹின்ஷா பார்த்து பாதி கண்ணை மூடுவார். அவன் அப்படி தன்னுடைய டர்பனை இப்படி ஒதுறிக்கிட்டு அவன் தன் குதிரையை பார்க்க போயிடுவான். அது சொல்லிட்டு அந்த கதையை முடிச்சா எனக்கு கண்ணீர் வருது. அந்த கதையை படித்து முடிக்கிறதுக்கு சொல்லும்போது, நீங்கள் ஒருவேளை கோல்கொண்டாவிற்கு சென்று
வாசலில் இருக்கும் பாறைகளில் உங்கள் சுவாசத்தை வைத்து பாருங்கள், ஒருவேளை அங்கே அந்த ரோஜா அத்தர் மணக்கலாம் சொல்லி முடிப்பான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.